friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு 6 o'clock டியூட்டி. ஸோ மார்னிங் 6 o'clock டியூட்டி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து டிஃபன் தான் கொடுத்து விடுவேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுவார். 6 o'clock டியூட்டிக்கு அவர் வீட்டிலேருந்து 5:50க்கு வந்து கிளம்புவார். ஸோ டிஃபன் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 5:30க்கு முடிச்சிடுவேன். வீட்டிலேருந்து பக்கம்தான் அவர் வந்து வேலை செய்கிற இடம். ஸோ ஒரு 10 minutes பிஃபோர் வந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு கிளம்பியாச்சு. டிஃபன்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் மாடியில் வந்து நடப்பேன். அந்த மாதிரி நடக்கிற டைமில் தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன். இதுக்கப்புறம் தான் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸு ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி வந்து கீரை சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கீரையை அலசி கொலண்டரில் போட்டு வச்சுருக்கேன். கீரை சாதம் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிறுபருப்பில் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரில் எந்த ஒரு டிஷ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு அந்த காயை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால அதுக்குள்ளே ஏதாச்சும் புழு இருந்தாலும் அது எல்லாமே வெளியில் வந்துடும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் மேக்னேட் பண்ணுறதுக்காக பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் கிட்ட கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எந்த ஒரு பேட்டர் நீங்கள் ரெடி பண்ணாலும் நீங்கள் வந்து எதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஃப்ரை பண்ணும்போது கூட மசாலாஸ் எதுவுமே பிரிஞ்சு வராது. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே தண்ணியில் முழுகிற மாதிரி டிப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை வந்து சுடு தண்ணியிலிருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா மாவு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மேலே எல்லா மாவும் கூட்டாகிற மாதிரி. மசாலாஸ் எல்லாமே காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட்டாயிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 hour வரை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். கீரை பிரிஞ்சு பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். குக்கர் வந்து ஹீட் ஆகுறதுக்குள்ளே நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா வெசல்ஸையும் எடுத்து அதோட பிளேஸில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இந்த கீரை சாதம்க்கு கீ சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, மராட்டி மகு, 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே பண்ணிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தான் கீரை சாதம் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 minutes ஊற வச்சாலே வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரைஸை வந்து ஊற வைக்கும்போதே ஒரு 4 to 5 times கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. 20 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ணும்போது உடைய ஸ்டார்ட் ஆகும். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே ஆயிருச்சு. 2 தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள் இது 2யும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு.
இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அரிசிக்கு 300 ml தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்து லாஸ்ட்டாக தான் வந்து கீரையை சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக கீரை ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டு ஹாலில் வந்து உக்காந்துட்டு இருந்தா. பாப்பாவை நான் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு அவளை வந்து கொஞ்சிட்டு இருந்தேன். பாப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போதே குக்கர்லேருந்து ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. 2வது விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து கேஸ்லேருந்து இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். கீரை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் கீரை வந்து யூஸ் பண்ணேன். மீதம் இருக்க கீரையை வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மேக்னேட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த ஒரு டிஷ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா உள்ளே வெந்து வந்திருக்காது, மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்காது. பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடில் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் ரெடி பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த சைடில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ கீரை சாதம் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு ரைஸு. அதே சமயத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரைஸ் வந்து உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் ஷார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எடுக்கிறதுக்கே. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா க்ரீம் பிஸ்கெட்னால் ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பாக அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் க்ரீம் பிஸ்கெட் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறா அவள். ப்ளைனான பிஸ்கெட் ஏதாச்சும் கொடுத்து விட்டோன்னா ஈவினிங் வந்து ஏமா க்ரீம் பிஸ்கெட்டே கொடுக்கல அப்படின்னு கேட்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிங்க க்ரீம் பிஸ்கெட் வச்சிங்களா இல்லையா அப்படின்லாம் வந்து செக் பண்ணுறா. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எவ்வளவோ வந்து சொல்லி பார்த்தாச்சு, டெய்லி சாப்பிடக்கூடாதுடா, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படின்லாம். பட் பாப்பா வந்து கேட்குற மாதிரி இல்லை. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குமே டெய்லி ஹாட் வாட்டர் தான் வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்து விடுவேன். ஷார்ட்ஸ்க்கான ஃபுல் செட்டப் வந்து பண்ணியாச்சு. இப்போ பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்து விட போகிறேன். ப்ரெட்டை எப்போ ரோஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டாலும் அதை வந்து சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் அது வந்து நல்லாயிருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடும்போது அது வந்து ஆறிட்டுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளவும் ஹார்டாக இருக்கும், மேலவும் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடும்போது ரோஸ்ட் பண்ணி நடுவில் ஏதாச்சும் ஸ்டஃப் மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா மேலவும் சாஃப்டாக இருக்கும், உள்ளவும் சாஃப்டாக இருக்கும். ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே நான் பட்டர் போட்டு தான் ரோஸ்ட் பண்ணுவேன். இந்த அளவுக்கு நல்லா 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ப்ரெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெட்டுக்கு நடுவில் ஹனியை தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கீரை, பிரிஞ்சி, காலிஃப்ளவர் ஃப்ரை, பிஸ்கெட், டேட்ஸ், ப்ரெட்டை பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஹனியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஸ்கூலுக்கு ஸ்பூன் வந்து கொடுத்து விடுவேன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு. பட் எனக்கு வந்து பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அவங்களோட ஸ்கூலில் வந்து கம்பல்சரி ஸ்பூன் வந்து கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாப்பாவோட லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவை தான் ரெடி பண்ணணும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவளுக்கு எக்ஸாமுக்கானதை கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கே அனுப்புறது. பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்கூல் பேக்கில் தான் வைப்பேன். அதே மாதிரி பாப்பாவோட வாட்டர் பாட்டிலும் ஸ்கூல் பேக்கில் தான் வைப்பேன். பாப்பாவோட வாட்டர் பாட்டில் லஞ்ச் பேக்கில் வைக்கும்போது அவளால் லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொன்னால், அதனால் எப்போவுமே வந்து அவளோட ஸ்கூல் பேக்லேயே தான் வந்து வச்சு கொடுக்குறது. பாப்பாவோட ஸ்கூல் பேக்கையும் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே ஒரு கிளான்ஸ் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நோட் வந்து கொடுத்துருக்கேன். அவள் எழுதுறது படிக்கிறது எது பண்ணாலுமே அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஸ்டாரு ஐஸ்கிரீம் இது எல்லாமே அந்த நோட்டில் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவே ஒவ்வொரு டைமும் எழுதி முடிச்சதுக்கப்புறமும் படித்து முடிச்சதுக்கப்புறமும் அந்த நோட்டில் வந்து ஸ்டார் ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. அவளோட கையிலையும் வந்து போட சொல்கிறா. இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா குழந்தைங்க வந்து படிக்கிறது எழுதுறது இது எல்லாத்தையுமே விரும்பி வந்து செய்வாங்க, ஆர்வமாகவும் செய்வாங்க. பாப்பாவுக்கு எல்லாமே ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவளையுமே ரெடி பண்ணியாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனில் தான் போவாள். இப்போ வேனில் ஏற்றி விட்டுட்டு வரணும். பாப்பாவை ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே பாப்பா கூடவே சாப்பிட்ருவேன். பட் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு என்னோடய ஷார்ட்ஸ்க்கும் வந்து வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லியுமே இந்த டிவி யூனிட் கிட்ட கண்டிப்பாக வந்து தொடச்சே ஆகணும். இந்த டிவி யூனிட்டோட வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு அப்படிங்கிறதுனால டஸ்ட்டு படிஞ்சா அப்படியே வந்து தெரியுது. ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டாலும் அந்த டஸ்ட்டு வந்து நல்லாவே தெரியும். டஸ்ட்டு தெரியுது அப்படிங்கிறதுக்காக க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீட்டாக வச்சுக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணுறேன். இந்த சோஃபா கம் பெட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட டாய் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தான்னா ஒரு நாளைக்கு 20 to 25 டைம்ஸ் அதை வந்து திறந்து மூடி இதே மாதிரியே பண்ணிகிட்ருப்பா. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் அட்லீஸ்ட் அவள் தூங்குறதுக்குள்ளே ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு அதை வந்து திறந்துருவா. இந்த சோஃபா கம் பெட்டுக்கு அடியில் வந்து கொடுத்துருக்க வீல் பார்த்திங்கன்னா உட்டனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹெவியான டக்ட் வீல் தான் இருந்தாலும் அவள் இத்தனை டைம் திறக்கிறப்ப எனக்கு வந்து அது உடஞ்சிருமோ அப்படிங்கிற பயமே வந்துருச்சு. அதனால் ஷோகேஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா வந்து எம்டியாக தான் இருந்தது. அதில் வந்து பாப்பாவோட எக்ஸ்ட்ரா பேக் அவளுக்கு ஸ்கூலில் கொடுத்த பேக் மட்டும்தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்துகிட்டு அதில் இவளோட டாய்ஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு. இந்த சோஃபாவில் இருந்த அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே வந்து உள்ளே தள்ளி ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாலில் கீழே இருந்த பாப்பாவோட குட்டி சேரு ரைட்டிங் டேபிள் இது ரெண்டையும் தூக்கி சோஃபா மேலே வச்சாச்சு. இப்போ ஹாலில் பார்த்திங்கன்னா கீழே எந்த ஒரு பொருளும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூமை தான் வந்து க்ளீன் பண்ணணும். பெட்டோட ஹெட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அங்கேயே ஃபஸ்ட்டு டஸ்ட் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பெட்டில் இருந்த எக்ஸ்ட்ரா திங்ஸு டாய் எக்ஸட்ரா இது எல்லாத்தையும் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணுவேனோ அங்கங்கே எடுத்து வச்சாச்சு. பாப்பாவோட இந்த குட்டி சேர் பார்த்திங்கன்னா அவள் எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாள். ஸோ அது வந்து ஹாலில் பெட்ரூமில் இந்த மாதிரி அங்கங்கே மாற்றி வச்சுட்டு இருந்தேன் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுக்கு மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிது. அதனால் அதை தூக்கி கபோர்டுக்கு மேலே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பெட்டுக்கு மேலே இருந்த பில்லோஸ் எல்லாமே ஹெட் அண்ட் சைடில் எடுத்து வச்சுட்டு பெட்டோட கவரை வந்து நல்லா உதறிட்டு ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா டக்கின் பண்ணி விட்டுட்டேன். டெய்லியுமே பெட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரிங்கிள்ஸும் இல்லாமல் பெட்டை வந்து டக்கின் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு மைண்டே வந்து ரிலாக்ஸாக இருக்கும்.
இதுக்கப்புறம் வீடு வேக்கம் பண்ணணும், ட்ரெஸ் மடிக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீக்கரில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வச்சுட்டு மீதி இருக்க வேலையெல்லாம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணேன். ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இப்போ தான் திரும்பவும் வந்து பாட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கும் பாட்டு கேட்குறது ரொம்பவும் பிடிக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அவன் அங்கங்கே வாங்கி செட் பண்ணி வச்சுருப்பான். வீடு ஃபுல்லாக வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ திரும்பவும் பாட்டு வந்து போட்டுட்டு நான் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது முன்னாடியெல்லாம் நான் எவ்வளோ நேரம் பாட்டு கேட்பேன், அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் கீழே போயிட்டு குப்பை கொஞ்சம் பழைய கிளாத்லாம் இருந்தது, இது எல்லாமே பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபைனலாக வந்து ரிலாக்ஸாக உட்காந்து தண்ணி குடித்தாச்சு. எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஃபைனலாக இந்த ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக்கை ஏற்றி வச்சுட்டு ட்ரெஸ் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.